இரவு 1:30 மணி. சென்னை மாநகரம் தற்காலிகமாக தொங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் ஈக்காட்டு தாங்கலின் அந்த பிரதான சாலை மட்டும் ஒரு அசுரனின் வருகைக்காக காத்திருந்தது போல நிசப்தமாக இருந்தது. அந்த அமைதியை கிழித்து கொண்டு ஒரு கருப்பு நிற லம்போகினி கார் மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்தது. காரின் என்ஜின் சத்தம் ஒரு பசித்த சிங்கம் கர்ஜிப்பது போல அந்த பகுதியையே அதிரச் செய்தது. காரின் ஸ்டேரிங்கை பிடித்திருந்த அந்த விரல்கள் இரும்பு போன்ற உறுதியுடன் இருந்தன. இடது கையில் இருந்த அந்த விலையுயர்ந்த ரோலக்ஸ் கடிகாரம் நில ஒளியில் மங்களாக மின்னியது. காரை ஓட்டிக் கொண்டிருந்தது வேறு யாருமல்ல, VK தான். அவனது முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. ஆனால் அவனது கண்கள் சாலையை பார்த்து கொண்டிருந்த அதே நேரத்தில் அவனது ஆழ்மனம் 10 வருடங்களுக்கு முன்னால் நடந்த அந்த சிதைந்த நினைவுகளை அசை போட்டுக் கொண்டிருந்தது. ஒரு சின்ன சிறுவன் தன் தந்தையின் உடலை சுற்றி நின்று கதறி அழுத அந்த இரவு. அந்த அழுகை அன்று நின்றதுதான். அன்று முதல் இன்று வரை VKவின் கண்களில் ஈரம் கசிந்ததே இல்லை. அந்த ஈரம் எல்லாம் இப்போது வஞ்சமாகவும் பழிவாங்கும் வெறியாகவும் உறைந்து போயிருந்தது. VK காரின் வேகத்தை இன்னும் அதிகரித்தான். 200, 210, 220. வேகம் அவனுக்கு பயத்தை கொடுக்கவில்லை, மாறாக ஒருவித போதையை கொடுத்தது. அவன் கார் நகரின் மிகப்பெரிய உயரிய இடத்தில் அமைந்திருந்த சிவலிங்கம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தலைமை அலுவலகத்தின் முன்னால் வந்து நின்றது. டயர்கள் தரையை உயர்ச்சி பிடித்ததில் எழுந்த புகை மண்டலம் அந்த பளபளப்பான கட்டிடத்தை மறைத்தது. அவன் காரில் இருந்து இறங்கினான். கருப்பு நிற அரமணி சூட், நேர்த்தியாக வாரப்பட்ட தலைமுடி, முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த இறுக்கம். அவன் அந்த அலுவலகத்தின் பிரம்மாண்ட கண்ணாடி கதவுகளை திறந்து உள்ளே நுழைந்தான். சார், நீங்க யாரு? அப்பாயின்மெண்ட் இருக்கா? செக்யூரிட்டி கார்டு ஓடி வந்து தடுக்க முயன்றான். VK அவனை திரும்பி கூட பார்க்கவில்லை. அவனது வலது கை உதவியாளர் ரஞ்சித் அந்த செக்யூரிட்டியை தடுத்து நிறுத்திவிட்டு ஒரு கருப்பு அட்டையை அவனிடம் காட்டினான். அதை பார்த்ததும் அந்த செக்யூரிட்டியின் முகம் வெளிரி போனது. VK நேராக லிப்டில் ஏறி 24வது தளத்தை அடைந்தான். அதுதான் அந்த நிறுவனத்தின் தலைவர் சிவலிங்கத்தின் அறை. அங்கே இரவு நேர ஷிப்டில் இருந்த ஊழியர்கள் அனைவரும் VKவின் அந்த கம்பீரமான நடையையும் அவனிடமிருந்து வெளிப்பட்ட அந்த அதிகார தோரணையும் பார்த்து மிரண்டு போனார்கள். சிவலிங்கத்தின் அறைக்குள் VK நுழைந்த போது சிவலிங்கம் ஒரு முக்கியமான கோப்பை ஆராய்ந்து கொண்டிருந்தார். கதவு திறக்கப்பட்ட வேகத்தில் அவர் திடுக்கிட்டு நிமிர்ந்தார். எதிரே நின்றிருந்த உருவத்தை பார்த்ததும் அவரது கையில் இருந்த பேனா கீழே விழுந்தது. விக்ரம், நீயா? சிவலிங்கத்தின் குரலில் நடுக்கம் தெரிந்தது. VK, அப்படி கூப்பிடுறதுதான் எனக்கு பிடிக்கும் சிவலிங்கம் என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்த ஒரு விலையுயர்ந்த சோஃபாவில் மிக அலட்சியமாக அமர்ந்தான் VK. இந்த நேரத்துல நீ எதுக்கு இங்க வந்திருக்க? உன் கம்பெனிக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. சிவலிங்கம் சமாளிக்க முயன்றார். VK மெதுவாக ஒரு சிகரெட்டை பத்த வைத்தான். அந்த புகையை சிவலிங்கத்தின் முகத்தை நோக்கி ஊதினான். சம்பந்தம் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம், ஆனா நான் உங்க வாழ்க்கையில ரொம்ப ஆழமா சம்பந்தப்பட்டிருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி என் அப்பா கிருஷ்ணமூர்த்தி ஒரு விபத்துல இறக்கல. நீங்க அவரை தற்கொலை பண்ணிக்க வச்சீங்க. அவரோட உழைப்புல உருவான இந்த சாம்ராஜ்யத்தை நீங்க திருடினீங்க. அது அது பிசினஸ் விக்ரம். அவர் தோத்து போயிட்டாரு, நான் ஜெயிச்சேன் என்றார் சிவலிங்கம் கோபமாக. அதே பிசினஸ் தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சிவலிங்கம். இப்போ உங்க கம்பெனியோட 40% ஷேர்ஸ நான் மார்க்கெட்ல இருந்து ரகசியமா வாங்கிட்டேன். இன்னும் 2 நாள்ல இந்த மொத்த கட்டிடத்தோட நேம் போர்டும் மாறும். சிவலிங்கம் குரூப்ஸ் அப்படிங்கிற இடத்துல VK இண்டஸ்ட்ரீஸ்னு இருக்கும் என்றான் VK மிகவும் நிதானமாக. சிவலிங்கம் அப்படியே நிலை குலைந்து தன் இருக்கையில் அமர்ந்தார். உனக்கு என்னதான் வேணும்? VK எழுந்து அவர் அருகில் சென்றான். அவனது கண்கள் சிவலிங்கத்தின் கண்களை ஊடுருவின. பணம், சொத்து இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்ல சிவலிங்கம். நான் இழந்த அந்த 10 வருஷம் நிம்மதி எனக்கு வேணும். நீங்க எதை நினைச்சு ரொம்ப கௌரவமா வாடுறீங்களோ அந்த கௌரவம் அழியணும். உங்க ஒரே பொண்ணு ஆராத்தியா, அவளை பத்தி பேசலாமா? வேண்டாம் விக்ரம், அவகிட்ட எதையும் கொண்டு போகாத. அவளுக்கு இதெல்லாம் தெரியாது. சிவலிங்கம் கெஞ்சும் குரலில் கேட்டார். தெரியாத வரைக்கும் தான் அது சுவாரஸ்யம் சிவலிங்கம். ஒரு தேவதைய பாதாளத்துக்கு கூட்டிட்டு போறதுல இருக்கிற சந்தோஷமே தனி. உங்க மகளை தியான்னு கூப்பிடுவாங்களோ? அவ இனிமே தியா இல்ல, ஏன் கைதி.
விகே அங்கிருந்து வெளியேறினான். அவனது சிரிப்பு அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது. மறுநாள் காலை அடையாறில் இருந்த அந்த பழமையான ஆனால் நேர்த்தியான பங்களாவில் அமைதி நிலவியது. அந்த பங்களாவின் மாடியில் இருந்த ஸ்டுடியோவில் ஆராத்யா தன் முழு கவனத்தையும் ஓவியத்தில் செலுத்தியிருந்தாள். வெள்ளை நிற காட்டன் குர்தா அணிந்திருந்தாள். அவளது நீண்ட கூந்தல் ஒரு கிளிப்பு கொண்டு பிணைக்கப்பட்டிருந்தாலும் சில முடிகள் அவளது நெற்றியில் வழிந்து அவளது கண்களை மறைத்தன. அவள் கையில் இருந்த தூரிகை ஒரு மந்திர கோலை போல கேன்வாஸில் அசைந்தது. அவள் வரைந்து கொண்டிருந்தது ஒரு சூரிய அஸ்தமனம். ஆனால் அதில் வெறும் ஆரஞ்சு நிறம் மட்டும் இல்லை, ஒரு விதமான மர்மமான ஊதா நிறமும் கலந்திருந்தது. தியா, இன்னும் எத்தனை நேரம் தான் இதையே பண்ணிக்கிட்டு இருப்ப? அவளது நெருங்கிய தோழி ஸ்வேதா காஃபியுடன் உள்ளே வந்தாள். தியா தன் கவனத்தை திருப்பாமல் சொன்னாள், இன்னும் கொஞ்சம் தான் ஸ்வேதா, இந்த வெளிச்சம் இது சரியாவே வரமாட்டேங்குது. வாழ்க்கையில வர்ற இருட்டும் வெளிச்சமும் சந்திக்கிற அந்த ஒரு நொடி, அதத்தான் நான் பிடிக்க முயற்சி பண்றேன் ஸ்வேதா. ஸ்வேதா சிரித்தாள். நீயும் உன் தத்துவமும். இன்னைக்கு உன்னோட ஆர்ட் எக்ஸிபிஷன் இருக்கு. இந்த சிட்டியோட பெரிய விஐபிகள் எல்லாம் வரப்போறாங்க. நீ இப்படி பெயிண்ட்ல குளிச்சிட்டு இருந்தா எப்படி? தியா தன் தூரிகையை தட்டில் வைத்தாள். அப்பாவுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்வேதா. எனக்கு என்னவோ இந்த போலித்தனமான பாராட்டுகள்ல விருப்பமே இல்ல. ஆனா அப்பாவுக்காக நான் கண்டிப்பா வருவேன். தியா எழுந்து ஜன்னல் வழியாக பார்த்தாள். தூரத்தில் ஒரு கருப்பு நிற கார் நின்றிருந்தது. அதன் கண்ணாடி வழியாக யாரோ அவளை கவனிப்பது போன்ற ஒரு உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. ஆனால் அடுத்த நொடியே அந்த கார் மறைந்தது. என்னதியா, எதை பாக்குற என்று ஸ்வேதா கேட்டாள். ஒண்ணுமில்ல, ஏதோ ஒரு நிழல் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. சரிவா, நான் கிளம்புறேன் என்றாள் தியா. அவளுக்கு தெரியாது அவள் வாழ்க்கையில் படரப்போகும் அந்த பெரிய நிழல் அவளுக்காக காத்திருக்கிறது என்று. மாலை 7 மணி. சென்னையின் மிகவும் புகழ்பெற்ற தி கிராண்ட் ரிஜென்சி ஹோட்டல் மின் விளக்குகளால் சொலித்துக் கொண்டிருந்தது. நகரின் மிக முக்கியமான தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் அங்கே குழுமியிருந்தனர். அந்த இடமே ஒருவிதமான வாசனை திரவியங்களின் மனத்திலும் விலை உயர்ந்த மது கோப்பைகள் மோதிக்கொள்ளும் சத்தத்திலும் மிதந்து கொண்டிருந்தது. வாசல் அருகே ஒரு வெள்ளை நிற மெர்சிடிஸ் கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கினாள் தியா. கருப்பு மற்றும் தங்க நிறம் கலந்த ஒரு நேர்த்தியான காஞ்சிபுரம் பட்டு புடவை அணிந்திருந்தாள். அவளது கழுத்தில் இருந்த அந்த வைர நெக்லஸ் அவளது முகத்தின் தேஜஸை இன்னுமே அதிகப்படுத்தி காட்டியது. வாதியா, எல்லாரும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க என்றார் சிவலிங்கம். அவரது குரலில் ஒரு நடுக்கம் இருப்பதை தியா கவனித்தாள். என்னப்பா ஆச்சி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? தியா கவலையுடன் கேட்டாள். ஒண்ணுமில்லடா, பிசினஸ் டென்ஷன் தான். நீ போய் உன்னோட பெயிண்டிங்ஸ் முன்னாடி நில்லு, கெஸ்ட் எல்லாம் வர்ற நேரம் இது என்று அவளை அனுப்பி வைத்தார். தியா அவளது ஓவியங்கள் வைக்கப்பட்டிருந்த பகுதிக்கு சென்றாள். அங்கே வைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு ஓவியமும் ஒரு கதையை சொல்லியது. ஆனால் தியாவின் மனம் ஏனோ அமைதி இல்லாமல் இருந்தது. காலையில் பார்த்த அந்த கருப்பு நிற காரின் ஞாபகம் அவளை அலைக்கழித்தது. திடீரென அந்த பெரிய ஹாலின் வாசலில் ஒரு நிசப்தம் நிலவியது. கூட்டத்தின் சலசலப்பு அடங்கி அனைவரும் வாசலை நோக்கி திரும்பினார்கள். அங்கே விறுவிறுப்பான பின்னணி இசை ஒலிப்பது போன்ற ஒரு சூழல். விகே உள்ளே நுழைந்தான். அவன் அணிந்திருந்த கருப்பு நிற டக்ஸிடோ அவனது உயரத்திற்கும் கம்பீரத்திற்கும் கூடுதல் பலம் சேர்த்தது. அவனது ஒவ்வொரு அடியும் ஒரு பேரரசின் வருகையைப் போலவே இருந்தது. அவனது கண்கள் கூட்டத்தை மேய்ந்தன. ஆனால் அவன் தேடியது ஒரே ஒரு உருவத்தை தான். அவன் தியாவை கண்டு கொண்டான். தியா ஓவியங்களை விவரித்துக் கொண்டிருந்தாள். அவளது புன்னகை அந்த ஹாலின் விளக்குகளை விட பிரகாசமாக இருந்தது. அழகான வேட்டை இல்லையா ரஞ்சித்? விகே தன் உதவியாளரிடம் மெல்லிய குரலில் கேட்டான். ஆமா சார், ஆனா அவங்களுக்கு தெரியாது அவங்க ஒரு புயலுக்கு முன்னாடி நிக்கிறாங்கன்னு என்றான் ரஞ்சித். விகே மெதுவாக தியாவை நோக்கி நடக்க தொடங்கினான். அவன் நடந்து வரும்போது மக்கள் அவனுக்கு வழிவிட்டனர். அதே ஹாலின் இன்னொரு மூலையில் கையில் ஒரு கிளாஸ் மதுவுடன் நின்றிருந்தான் கிருஷ்ணா. அவன் விகேவின் தம்பி. அண்ணனை போலவே உயரமும் நிறமும் இருந்தாலும் அவனது கண்களில் ஒரு வக்ரம் இருந்தது. பாருடா, அண்ணன் இங்கேயும் ராஜாவாத்தான் வர்றான். சிவலிங்கத்தோட சொத்தை அவன் அடிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு தியாவையும் அவன் பக்கமே இழுத்துக்க பாக்குறான்
என்று தன் நண்பனிடம் எரிச்சலுடன் சொன்னான் கிரிஷ். அவன் வீக்கேடா, அவன் தொட்டதெல்லாம் அவனுக்கு தான் என்றான் நண்பன். இல்ல, இந்த தடவை அப்படி நடக்காது. இந்த தியாவோட வாழ்க்கைய அண்ணா அழிக்க நினைக்கிறான். ஆனா நான் அவளை அடைய நினைக்கிறேன். வீக்கேவுக்கு ஒரு தோல்வி கிடைக்கணும்னா அது இந்த தியா மூலமா தான் கிடைக்கணும். அவளை நான் வளைப்பேன். கிரிஷ் தன் கையில் இருந்த கிளாஸை இறுக்கமாக பிடித்தான். அவனது மனதில் ஒரு சதித்திட்டமே உருவானது. தியா ஒரு பெரிய ஓவியத்தை விவரித்துக் கொண்டிருந்த போது அவளுக்கு பின்னால் ஒரு கனமான குரல் கேட்டது. இந்த ஓவியத்துல இருக்கிற அந்த சிறுமி அவ ஏன் அழுதுகிட்டு இருக்கா? தியா திடுக்கிட்டு திரும்பினாள். எதிரே வீக்கே அவனது கண்கள் அவளது கண்களை ஊடுருவின. தியா ஒரு நிமிடம் தன்னை மறந்தாள். அவனது பார்வையில் ஒரு காந்த சக்தி இருந்தது. அதே சமயம் ஒரு எச்சரிக்கையும் இருந்தது. அது அது அழுகை இல்ல சார், அது ஒரு ஏக்கம் என்றாள் தியா சமாளித்துக் கொண்டு. ஏக்கம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா தியா? எதையாவது இழந்துட்டு அதை திரும்ப பெற முடியாதுன்னு தெரிஞ்சும் துடிக்கிறது தான் ஏக்கம். உனக்கு இன்னும் அந்த அனுபவம் வரல போல என்றான் வீக்கே ஒரு கசப்பான சிரிப்புடன். உங்க பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் தான் உன் வாழ்க்கையோட டர்னிங் பாயிண்ட். என் பேரு வீக்கே. உங்க அப்பா கிட்ட கேட்டுப்பாரு, என்னை பத்தி ஒரு பெரிய கதையே சொல்லுவார் என்று சொல்லிவிட்டு தியாவிற்கு மிக அருகில் நெருங்கினான். இந்த ஓவியம் எவ்வளவு விலை என்று அவன் கேட்டான். இது விற்பனைக்கில்ல என்றாள் தியா உறுதியாக. வீக்கே அவளது காதோரம் குனிந்து, இந்த உலகத்துல விலை பேச முடியாதது எதுவுமே இல்ல தியா. இந்த ஓவியம் மட்டும் இல்ல, நீயும் கூட ஒரு நாள் ஏன் கூட விலைக்கு வருவ. அன்னைக்கு இந்த திமிர் உன் கண்ணுல இருக்காது என்றான். தியாவின் முகம் கோவத்தில் சிவந்தது. மிஸ்டர் வீக்கே, மரியாதையா பேசுங்க. இது என் இடம். இப்போதைக்கு இது உன் இடம், நாளைக்கு இது என்னோடது, ஞாபகம் வச்சுக்கோ என்று கூறிவிட்டு அவளது கையில் இருந்த ஒரு ரோஜா பூவை பறித்து அதன் இதழ்களை சிதைத்தான் வீக்கே. அவன் அங்கிருந்து வெளியேறும் போது தியாவுக்கு உடல் நடுங்கியது. அவளது ஓவியங்கள் மீது இருந்த ஆர்வமும் போய்விட்டது. அவளது மனதில் அந்த வீக்கே என்ற பெயர் ஒரு முள்ளாக குத்தியது. வீக்கே வெளியேறிய பிறகு அந்த விழா மேடை தியாவிற்கு ஒரு இரும்பு கூண்டை போல தெரிந்தது. சுற்றி இருந்த விளக்குகளின் வெளிச்சம் அவளது கண்களை உறுத்தியது. அவள் கண்கள் தன் தந்தையை தேடின. கூட்டத்தின் ஒரு மூலையில் சிவலிங்கம் ஒரு தூணில் சாய்ந்து கொண்டு வியர்வையை துடைத்துக் கொண்டிருப்பதை பார்த்தாள். தியா வேகமாக அவரிடம் சென்றவள், அப்பா, யாரு பாந்தாளு? வீக்கேன்னு சொல்றான், ரொம்ப திமிரா பேசுறான். உங்களை பத்தி ஏதோ தப்பு தப்பா சொல்றானே, அவனுக்கு நமக்கும் என்னப்பா சம்பந்தம்? சிவலிங்கம் பதில் சொல்லாமல் தன் மகளின் முகத்தை பார்த்தார். அந்த பார்வையில் ஒரு குற்ற உணர்ச்சியும் இயலாமையும் கலந்திருந்தது. தியா, அவன் கிட்ட இருந்து தள்ளியேருமா. அவன் மனுஷனே இல்ல, ஒரு வேட்டம் இருக்கும். பிசினஸ்ல சில பகைகள் வரும், அத நான் பாத்துக்கிறேன். நீ எதையும் மனசுல வச்சுக்காத என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நழுவ பார்த்தார். ஆனால் தியாவிற்கு தெரியும் அவளது தந்தை எதையோ மறைக்கிறார் என்று. அவர் கைகள் நடுங்குவதையும் அவள் கவனித்தாள். அந்த தைரியமான மனிதனை இவ்வளவு தூரம் பயமுறுத்தும் அந்த வீக்கே யார் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். அதே நேரத்தில் பார்ட்டி ஹாலின் இருண்ட பால்கனியில் நின்று கொண்டிருந்தான் கிரிஷ். அவன் கையில் இருந்த சிகரெட் நுனி சிவப்பாக மின்னியது. அவனது கண்கள் தியாவையே வட்டமிட்டுக் கொண்டிருந்தன. அண்ணன் இப்பதான் வலைய விரிச்சிருக்கான், ஆனா அந்த வலையில சிக்க போற மீன் எனக்கு சொந்தம் என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டான் கிரிஷ். அவன் வீக்கேவின் உடன் பிறந்த தம்பிதான். ஆனால் வீக்கேவிடம் இருக்கும் அந்த நேர்மையும் உழைப்பும் இவனிடம் இல்லை. இவனுக்கு தெரிந்தது எல்லாம் குறுக்கு வழியில் முன்னேறுவதுதான். அண்ணன் எதை விரும்பினாலும் அதை தட்டி பறிப்பதில் இவனுக்கு ஒரு அல்ப சந்தோஷம். அப்பொழுது தியா தற்செயலாக அந்த பக்கமாக வந்தாள். அவளது முகம் கலக்கமாய் இருப்பதை கண்ட கிரிஷ் இதுதான் சரியான நேரம் என்று முடிவு செய்தான். அவன் மிக மென்மையாக ஒரு நண்பனை போல அவளை நெருங்கினான். ஹலோ தியா, ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க போல இருக்கு. கிரிஷ் மிக மரியாதையாக கேட்டான். தியா அவனை திரும்பி பார்த்தாள். நீங்க? சாரி, அறிமுகப்படுத்திக்கல. என் பேரு கிருஷ்ணா, எல்லாரும் கிருஷ்ண கூப்பிடுவாங்க. அப்புறம் இப்போ உங்களை மிரட்டிட்டு போனாரே வீக்கே, அவரோட தம்பி தான் நான் என்றான் ஒரு கள்ளச்சிரிப்புடன். தியா அதிர்ச்சியில் பின்வாங்கினாள். அவரோட தம்பியா? அப்போ நீங்களும் என்ன மிரட்டுறதுக்கு தான் வந்திருக்கீங்களா? கிரிஷ் கைகளை விரித்தான்.
ஐயோ, தப்பா நினைச்சுக்காதீங்க தியா, அவருக்கும் எனக்கும் ஒரே ரத்தம் தான். ஆனா குணத்துல நாங்க 2 பேருமே வேற வேற துருவங்கள். என் அண்ணன் ஒரு ரூத்லெஸ் பிசினஸ்மேன். அவர் எதை நினைச்சாலும் அதை அழிச்சுதான் பழக்கம். உங்க அப்பா மேல அவருக்கு ஏதோ பழைய கோவம். அதுக்காக உங்களை பலிகடை ஆக்குறதுக்கு பாக்குறாரு. எனக்கு அதுல இஷ்டமே இல்ல. கிறிஷின் பேச்சு தியாவிற்கு ஒரு சின்ன ஆறுதலை கொடுத்தது. ஏன் அவர் இப்படி இருக்கிறாரு கிறிஷ்? அதான் எனக்கும் தெரியல தியா. ஆனா ஒண்ணு, நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அவர் உங்களை நெருங்க பாப்பாரு, காதலிக்கிறது போல கூட நடிப்பாரு. ஆனா அவரோட நோக்கம் உங்க அப்பாவை பழி வாங்கறது மட்டும்தான். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த கிறிஷ் எப்பவும் இருப்பான் என்று சொல்லிவிட்டு தனது விசிட்டிங் கார்டை அவளிடம் நீட்டினான். தியாவும் அதை வாங்கி கொண்டாள். அவளுக்கு தெரியாது விகே ஒரு நேரடி எதிரி என்றால் கிறிஷ் முதுகில் குத்த காத்திருக்கும் ஒரு துரோகி என்று. நகரின் ஒதுக்குப்புறமான இடத்தில் இருந்த ஒரு பழைய கிடங்கு, அதுதான் விகேவின் ரகசிய தளம். அங்கே நவீன கணினிகளும் பல ரகசிய கோப்புகளும் இருந்தன. விகே ஒரு பெரிய ஸ்கிரீனின் முன்னால் நின்று கொண்டிருந்தான். அந்த ஸ்கிரீனில் தியாவின் புகைப்படங்கள் மற்றும் அவளது தினசரி நடவடிக்கைகள் குறித்த விவரங்கள் அனைத்தும் ஓடிக்கொண்டிருந்தன. சார், கிறிஷ் இப்பதான் தியா கிட்ட பேசிட்டு வந்திருக்கான். அவன் ஏதோ தப்பு கணக்கு போடுறான் போல தெரியுது என்றான் ரஞ்சித். விகே திரும்பாமலேயே சொன்னான். கிறிஷ் ஒரு சின்ன பையன் ரஞ்சித். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் திருட்டுத்தனம் மட்டும்தான். அவன் தியா கிட்ட நெருங்கிறது எனக்கு நல்லதுதான். அப்போதான் தியாவுக்கு என் மேல சந்தேகம் வரும். ஒரு எதிரி மேல சந்தேகம் வரும்போதுதான் அவங்க நம்மள பத்தி அதிகமாவே யோசிப்பாங்க. அந்த யோசனை தான் காதலுக்கும் அறிவுக்கும் முதல் படி. ஆனா சார், தியா ரொம்ப பாவம். அவளுக்கு இந்த துரோகங்கள் பத்தி எதுவுமே தெரியாதே. விகே அந்த ஸ்கிரீனில் இருந்த தியாவின் முகத்தை தொட்டான். பாவம் பார்க்க இது கோயில் இல்ல ரஞ்சித், இது போர்க்களம். இங்க ஆயுதம் இல்லாதவதான் முதல்ல சாவான். தியாவுக்கு நான் ஆயுதம் எடுக்க கத்து கொடுப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவ என்ன வெறுக்கணும். அந்த வெறுப்பு தான் அவளை வலிமையானவளா மாத்தும். அவனது கண்களில் ஒரு நொடி மென்மை தெரிந்து மறைந்தது. அது காதலா அல்லது இரக்கமா என்று அவனுக்கே தெரியவில்லை. வீட்டிற்கு திரும்பிய தியாவிற்கு தூக்கமே வரவில்லை. அந்த அறையின் ஜன்னல் வழியாக நிலவையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கையில் கிறிஷ் கொடுத்த கார்டு இருந்தது. அவளது காதுகளில் விகேவின் அந்த மிரட்டலான குரல் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. நீயும் ஒரு நாள் என் விலைக்கு வருவ. யார் இவன்? என் அப்பாவை மிரட்டுற அளவுக்கு இவனுக்கு பின்னாடி என்ன பலம் இருக்கு? கிறிஷ் சொல்றது உண்மையா அல்லது இந்த 2 சகோதரர்களும் சேர்ந்து ஆடுற நாடகமா இது? தியாவின் மனதில் 1000 கேள்விகள் எழுந்தது. அவள் மெதுவாக தன் தந்தை தூங்கும் அறைக்கு சென்றாள். கதவு லேசாக திறந்திருந்தது. உள்ளே சிவலிங்கம் யாரிடமோ போனில் பேசிக் கொண்டிருந்தார். சார், பிளீஸ் சார், அந்த பழைய ஃபைல்ஸ் மட்டும் வெளியில வராம பாத்துக்கோங்க. விகே கிட்ட அது கிடைச்சா என் மானமே போயிடும். அவன் கேக்குற பணத்தை கொடுத்துடுறேன். சிவலிங்கம் அழுது கொண்டிருந்தார். தியா அப்படியே அதிர்ந்து போய் நின்றாள். பழைய ஃபைல்ஸ்? மானம் போயிடுமா? அப்போ விகே சொல்றது உண்மைதானா? என் அப்பா ஏதாவது தப்பு செஞ்சிருக்காரா? அவளது உலகம் சுக்குநூறாக உடைந்தது போல இருந்தது. தான் தெய்வமாக நினைத்த அப்பா ஏதோ ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார் என்ற உண்மை அவளை சுட்டு பொசுக்கியது. இனி யாரிடம் உதவி கேட்பது? விகே விடமா அல்லது கிறிஷிடமா? அப்பா பேசிக் கொண்டிருந்த அந்த வார்த்தைகள் தியாவின் காதுகளில் இடி முழக்கமாய் ஒலித்தன. பழைய ஃபைல்கள், மானம், விகே, இந்த 3 சொற்களும் அவள் மூளையை தொலைத்தன. தான் இவ்வளவு காலம் வாழ்ந்த அந்த பிரம்மாண்டமான மாளிகை ஒரு பொய் பிம்பத்தின் மீது கட்டப்பட்டதோ என்று அவளுக்கு தோன்றியது. மறுநாள் காலை சூரியன் வழக்கம் போல உதித்தாலும் தியாவின் வாழ்வில் இருட்டு படர ஆரம்பித்தது. அவள் எப்படியாவது அந்த பழைய ஃபைல்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள். சிவலிங்கம் அலுவலகம் சென்ற பிறகு தியா அவரது தனிப்பட்ட நூலக அறைக்குள் நுழைந்தாள். அந்த அறை முழுவதும் பழங்காலத்து தேக்கு மர அலமாரிகளால் நிறைந்திருந்தன. பல ஆயிரக்கணக்கான புத்தகங்களுக்கு நடுவே எங்கோ ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கிறது. தியா ஒவ்வொரு லாக்கராக தேடினாள். தூசிகள் அவளது கைகளில் முழுதாக படிந்தன. திடீரென ஒரு அலமாரியின் பின்னால் ஒரு சிறிய ரகசிய அறை இருப்பதை கவனித்தாள். படபடக்கும் இதயத்துடன் அதை திறந்தாள். அங்கே ஒரு கருப்பு நிற ஃபைல் இருந்தது. அதில் ப்ராஜெக்ட் 2014 கிருஷ்ணமூர்த்தி என்று எழுதப்பட்டிருந்தது. கிருஷ்ணமூர்த்தி?
அது விகேவின் தந்தை பெயர். தியா அந்த ஃபைலை திறந்தால் உள்ளே இருந்த ஆவணங்களை பார்த்ததும் அவளுக்கு தலை சுற்றியது. அவளது தந்தை விகேவின் தந்தைக்கு சொந்தமான சொத்துக்களை போலி கையெழுத்து போட்டு அபகரித்ததற்கான ஆதாரங்கள் அவை. அப்பா, இதையா செஞ்சீங்க? தியா கண்களில் கண்ணீருடன் தரைமின்ன சரிந்தாள். அன்று மாலை வானம் திடீரென கருமேகங்களால் சூழப்பட்டது. கனமழை கொட்டி தீர்த்தது. தியா அந்த ஃபைலுடன் வீட்டை விட்டு வெளியேறினாள். அவளுக்கு இப்போது ஒரே ஒருவரைத்தான் பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. அது விகே. அவள் நனைந்தபடியே விகேவின் அலுவலகத்திற்கு சென்றாள். அங்கிருந்த காவலாளிகள் அவளை தடுக்க முயன்றனர். ஆனால் அவளது கண்களில் இருந்த வைராக்கியம் அவர்களை பின்வாங்க செய்தது. அவள் நேராக விகேவின் அறைக்குள்ளேயே நுழைந்தாள். அங்கே விகே ஜன்னல் வழியாக மழையை பார்த்தபடி நின்றிருந்தான். அவன் கையில் ஒரு மதுக்கோப்பையும் இருந்தது. தியா உள்ளே வந்ததை அவன் திரும்பாமலேயே உணர்ந்தான். மழை பெஞ்சா மண்ணு மட்டும் இல்ல, சில உண்மைகளும் கரையும்னு சொல்லுவாங்க. நீ எதை பறிச்சுட்டு வந்திருக்க தியா? விகேவின் குரல் மழையின் சத்தத்தையும் மீறி கம்பீரமாக கேட்டது. தியா அந்த ஃபைலை அவனது மேஜை மீது வீசினாள். உங்க அப்பாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் நடுவுல நடந்தது இதுதானே? ஏன் என்கிட்ட நேரா சொல்லல? ஏன் என்ன வச்சு விளையாடுறீங்க? விகே மெதுவாக திரும்பினான். அவனது கண்கள் தியாவின் நனைந்த உருவத்தை பார்த்தன. அவளது முகத்தில் வழிந்த மழைத்துளிகள் அவனது இதயத்தில் எங்கோ ஒரு சிறிய அதிர்வை ஏற்படுத்தின. நேரடியா சொல்லியிருந்தா நீ நம்பியிருப்பியா? உன் அப்பாவை நீ கடவுளா நினைச்ச? கடவுள் கல்லுன்னு தெரியறப்போ வர்ற வழி இருக்கே, அத நீ அனுபவிக்கணும்னு நினைச்ச. இப்போ சொல்லுதியா, இந்த ஃபைலுக்கு என்ன விலை வைக்க போற? என்கிட்ட விலை பேசாதீங்க விக்கி. எங்க அப்பா செஞ்சது தப்புதான். அதுக்காக நீங்க என்னை என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா அவரை விட்டுருங்க என்று கெஞ்சினாள் தியா. விகே அவளை நெருங்கினாள். அவளது குளிர்ந்த கைகளை பிடித்தவன், என்னை விட்டுடுங்கன்னு சொல்லாத தியா, என்னை ஏத்துக்கோங்கன்னு சொல்லு. ஏன்னா இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு சொந்தம். உன் அப்பா உயிரோட இருக்கணும்னா நீ ஏன் நிழலா வாழணும். சம்மதமா? தியா அவனது கண்களை பார்த்தால் அதில் காதல் இல்லை, வெற்றி பெற்ற ஒரு வேட்டைக்காரனின் கர்வம் மட்டுமே இருந்தது. வேறு வழியில்லாமல் அவள் தலையசைத்தாள். தியா விகேவின் அலுவலகத்திற்கு சென்ற செய்தி கிறிஷுக்கு தெரிந்ததும் அவன் ஆத்திரமடைந்தான். அண்ணன் நினைச்சது நடந்துடுச்சு. தியாவை அவன் வழிக்கு கொண்டு வந்துட்டான். இப்போ நான் சும்மாவே இருந்தா இந்த மொத்த சொத்தும் அவனுக்கே போயிடும். கிறிஷ் ஒரு ரகசிய போன் கால் செய்தான். ஹலோ, அந்த விபத்தை இப்போ அரேஞ்ச் பண்ணுங்க. ஆனா விகே சாவ கூடாது. அவன் தப்பு செஞ்ச மாதிரி தான் இந்த உலகத்துக்கு தெரியணும். அப்போதான் தியா என்கிட்ட வருவா. கிறிஷின் திட்டம் மிகவும் பயங்கரமானது. அவன் விகேவின் காரில் பிரேக்கை ஃபெயிலியர் செய்ய சொல்லி ஆட்களை அனுப்பினான். அதே சமயம் தியாவிடம் அண்ணனை பற்றி தவறான தகவல்களை கொடுக்கவும் தயாரானான். மழை நின்றிருந்தது. ஆனால் சாலைகள் ஈரமாக இருந்தன. விகே தியாவை தனது காரில் ஏற்றிக்கொண்டு அவளது வீட்டிற்கு செல்ல தொடங்கினான். காரில் நிலவிய அமைதி மிகவும் கனமாக இருந்தது. நீ ஏன் ஓவியம் வரைகிறதியா? அமைதியை உடைத்து கேட்டான் விகே. ஏனா நிஜ உலகத்துல இல்லாத உண்மைய அங்க தேடுற என்றால் தியா விரக்தியாக. ஒரு நிமிடம் அவளை உற்று பார்த்தான். ஏதோ சொல்ல முயன்றான். ஆனால் திடீரென காரின் வேகம் கட்டுக்கடங்காமல் அதிகரித்தது. அவன் பிரேக் அடித்தான். ஆனால் அது வேலை செய்யவில்லை. தியா, பெல்ட் டைட்டா புடிச்சுக்கோ, பிரேக் ஒர்க் ஆகல. விகே அலறினான். கார் ஒரு வளைவில் வேகமாக திரும்பியது. எதிரே ஒரு பெரிய லாரி வந்து கொண்டிருந்தது. விகே தியாவை காப்பாற்ற காரை ஒரு பக்கமாக திருப்பினான். கார் சாலையோரம் இருந்த மரத்தில் மோதி தலைகீழாக கவிழ்ந்தது. ரத்தம் வழிய தியா மயக்க நிலையில் இருந்தாள். விகே அவளை கட்டி அணைத்தபடி கிடந்தான். அவனது கடைசி நினைவு யாரோ காரை நோக்கி ஓடி வருவதுதான். அது கிறிஷ். விபத்து நடந்த அந்த சாலை மரண அமைதியில் இருந்தது. கவிழ்ந்து கிடந்த லம்போகினி காரில் இருந்து கரும்புகை வெளியேறி கொண்டிருந்தது. பெட்ரோல் வாசனை காற்றில் பரவ எந்த நேரமும் கார் வெடிக்கலாம் என்ற நிலை. விகேவின் தலை ஒரு பக்கமாக சரிந்திருந்தது. அவனது நெற்றியில் இருந்து வழிந்த ரத்தம் அவனது கருப்பு நிற சட்டையை நனைத்திருந்தது. ஆனால் அந்த நிலையிலும் அவனது ஒரு கை தியாவை மிக இறுக்கமாக அணைத்திருந்தது. அவளை சிறு கீறல் கூட படாமல் அவன் தன் உடலால் மறைத்திருந்தான். தியா, தியா. அவனது குரல் மிக மெல்லியதாக ஒலித்தது. அப்பொழுது அங்கே கிறிஷ் வந்தான்.
அவன் முகத்தில் ஒரு கவலை இருப்பது போல தெரிந்தாலும் அவனது கண்களில் ஒருவிதமான வெற்றி புன்னகை இருந்தது. அவன் காரின் கதவை வலுக்கட்டாயமாக திறந்தான். அண்ணா, அண்ணா என்று கத்தினான். ஆனால் அவன் முதலில் கையை போட்டது விகேவின் பாக்கெட்டில் இருந்த அந்த ரகசிய பென்ட்ரைவ் மட்டும் போனுக்காகத்தான். அவன் தேடியது கிடைத்ததும் மிக நாடகத்தனமாக தியாவை வெளியே இழுத்தான். தியா, கண்விடிங்க தியா, உங்களை நான் காப்பாத்துறேன். கிரிஷ் அவளை தன் காரில் ஏற்றி கொண்டான். விகேவை அங்கேயே விட்டுவிட்டு செல்ல அவனுக்கு ஆசைதான். ஆனால் மக்கள் கூடிவிட்டதால் வேறு வழியின்றி ஆம்புலன்ஸை அழைத்தான். வெள்ளை நிற சுவர்கள், மருந்து வாசனை, செவிலியர்களின் பரபரப்பான ஓட்டம். தியா கண்விழித்த போது அவளுக்கு தலை கனமாக இருந்தது. அவளது கையில் குளுக்கோஸ் ஏற்றப்பட்டு கொண்டிருந்தது. தியா, மெதுவா எழுந்திரிங்க. கிரிஷ் அவளது அருகில் அமர்ந்து கொண்டான். அவனது குரலில் இப்பொழுது ஒரு போலியான அக்கறை. விகே, அவர் எங்க? அவர் எப்படி இருக்காரு? தியா பதற்றத்துடன் கேட்டாள். தனக்கு இவ்வளவு துரோகம் செய்தவன் என்றாலும் விபத்தின் கடைசி நொடியில் அவன் தன்னை அணைத்து காப்பாற்றியது அவளது நினைவில் இருந்தது. கிரிஷ் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டான். அண்ணனுக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு தியா. ஆனா ஒரு விஷயம், இந்த விபத்து எப்படி நடந்ததுன்னு போலீஸ் விசாரிச்சாங்க. அண்ணன் தான் போதையில காரை ரொம்ப வேகமா ஓட்டி இருக்காருன்னு ரிப்போர்ட் சொல்லுது. அது மட்டும் இல்ல தியா, உங்க அப்பாவோட கம்பெனி ஃபைல்ஸ இன்னைக்கு நைட்டே அவரு ஆன்லைன்ல லீக் பண்ண பிளான் பண்ணியிருந்தாராம். தியா அதிர்ச்சியில் உறைந்தாள். என்னது, என்கிட்ட மழையில அன்னைக்கு வேற மாதிரி பேசினாரு, இப்போ இப்படி பண்ணிருக்காரா? அவர் அப்படித்தான் தியா, வெளியே ஒரு முகம் உள்ள ஒரு முகம். அவர் உங்களை காப்பாத்தினது கூட ஒரு நாடகமா இருக்கலாம். ஏன்னா நீங்க செத்துட்டா உங்க அப்பாவை மிரட்ட முடியாது இல்ல. கிரிஷ் மெல்ல நஞ்சை கக்கினான். தியாவின் மனதில் விகே மீது இருந்த ஒரு துளி மரியாதையும் கோபமாக மாறியது. இனி அவரை நான் நம்ப மாட்டேன் கிரிஷ். என் அப்பாவையும் கௌரவத்தையும் காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். 2 நாட்கள் கழித்து விகே வார்டுக்கு மாற்றப்பட்டான். அவனது வலது கையில் கட்டு போடப்பட்டிருந்தது. அவன் கண் விழித்ததும் முதலில் கேட்ட பெயர் தியா. சார், தியா மேடம் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஆனா அவங்க உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. கிரிஷ் தான் ஏதோ அவங்க கிட்ட தப்பா சொல்லிருக்கான்னு நினைக்கிறேன் என்றான் ரஞ்சித் கவலையுடன். விகே மெதுவாக எழுந்து அமர்ந்தான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. கிரிஷ், ஏன் தம்பி எனக்கு குழி தோன்றான். ஆனா அவனுக்கு தெரியாது விகே விழுந்தா அது எழறதுக்காகத்தான். தியாவுக்கு உண்மை புரியறப்போ அவ காலடியில கிரிஷ் மண்டியிடணும். ரஞ்சித், அந்த பழைய வீடியோக்களை ரெடி பண்ணு. ஆட்டோ இப்பதான் ஆரம்பமாகுது. அவன் ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த நகரத்தை பார்த்தான். அந்த பெரும் போர் இப்பொழுதுதான் முறைப்படி தொடங்கியிருந்தது.